அனைவருக்கும் வணக்கம். இன்று பென் ஸ்டாண்ட் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு ஸ்கேலில் 4 அடி வயர் அளந்து கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி 4 அடி ஸ்கேலில் அளக்கணும். அளந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ளூ கலரில் 2 வயரும் ஒயிட்டில் 4 வயரும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 6 வயரு. இந்த மாதிரி 6 வயரையும் 2 மடித்து வச்சுக்கிறணும். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வயரை ப்ளூ கலர் வயரை 2 மடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஒயிட்டில் 2 வயரை மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடித்து நான் போடுறேன். அதை ஒரு வயருக்கு மேலே இன்னொரு வயர் வச்சுட்டு இந்த 2 வயருக்கு மேலே ரன்னிங் வயரை வச்சு அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படி தூக்கி மேலே வச்சுட்டு 2வது உள்ளதை ஒரு லூப்புக்குள்ளே வைக்கணும். அடுத்து 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்க்கணும். கோர்த்துட்டு வயரை டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள ஒன்றும் 2வது லூப்புக்குள்ளே 2 வயரையும் கோர்க்கணும். இந்த மாதிரி 2 வயரையும் கோர்க்கணும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடணுன்ற என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு இந்த வயர் எல்லோரும் 2 வயரும் ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம சரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி லூஸ் படுத்தி சரிப்படுத்திக்கிறணும். டைட் வச்சிட்டோமா சரி பண்ணி டைட் வச்சிட்டோமாக்க கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது எனது வயரு, அதனால் இந்த மாதிரி லூஸ் படுத்துகிறேன். அடுத்து இப்படி லூஸ் படுத்திட்டு அந்த சைடு இழுக்கிறப்ப அந்த வயர் கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு அடி போடுறப்ப மட்டும் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு இதுக்கும் அடி போடுறப்ப செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லாட்டி வயர் மேலே வர்றப்ப பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து ரன்னிங் வயரை மடித்து வச்சுக்கிறணும். இது ப்ளூ கலர் ரன்னிங் வயர். அடுத்து 2 ஒயிட்டையும் ஃபஸ்ட்டு ஒரு வயரை எடுத்து அந்த ரன்னிங் வயர் மேலே கோர்த்து பிடிச்சிக்கிறணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் வயரை மாட்டி இப்படி இறுக்கா பிடிச்சிக்கணும். அடுத்து 3வது ஒயிட் கலர் வயரு அதையும் மடித்து இந்த 2 லூப் வச்சுருக்கோம்ல, ப்ளூ கலர் வயர் வைக்கிறேன். 2 லூப்பையும் ஒன்றா வச்சு பிடிச்சிக்கிறணும். 2 ஒன்றா மாட்டி நல்லா பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு வயரை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு 2வது வயரை ஒரு லூப்புக்குள்ளே மாட்டணும். 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் மாட்டணும். மாட்டிட்டு நம்ம டைட் வச்சோமாக்கும் நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். ரெண்டாவது முடிச்சு போட்டுட்டோம். இந்த வயரையும் நம்ம செக் பண்ணிக்கணும். கூட குறையா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறணும். இது 3வது லூப் வச்சுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒயிட்டை மாட்டிட்டு இறுக்கியாக பிடிச்சிக்கிறணும். அடுத்து 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் மேலேயும் வச்சு பிடிச்சிக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு வயரை இப்படி எடுத்து மேலே வச்சுட்டு 2வது வயரை ஒரு லூப்புக்குள்ளேயும் 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்க்கணும். ஒரு வயருக்கு அடுத்து ஒரு வயர் நம்ம கோர்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி பார்த்து கோர்த்துக்கோங்க. இப்போ டைட் பண்ணமாக்கும் அடுத்து 3வது நெல்லிக்காய் முடிச்சு நம்மளுக்கு வந்துடுது.
இந்த வயரையும் நம்ம செக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறணும். கூட குறையா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கூட இருக்கிறனால நான் சரிப்படுத்திக்கிறேன். இப்போ 3 வயரு 3 நாட்டு நம்ம போட்டுட்டோம். அதுக்கடுத்து மேலே 2 நாட்டு கீழே 2 நாட்டு போட்டு இந்த பென் ஸ்டாண்டுக்கு வந்து அடி போட்டுக்கிறோம். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடணுன்றது என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. நான் ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விட்டுறோம். அடுத்து ரன்னிங் வயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு வயரை விட்டுட்டு 2வது வயர் இருக்குல்ல அதை நம்ம மடிச்சுக்கிறணும். ரன்னிங் வயரை வச்சு அந்த 2வது வயரை அளந்து அந்த வர்ற இடத்துல நம்ம மடிச்சிடணும். மடிச்சிட்டு நல்லா வயரை அந்த நாட்டை வந்து டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த வயரையும் எப்படி சுற்றி வந்து ஒரு லூப் மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறணும். 3வது வந்து இந்த ரன்னிங் வயரை இந்த 2 லூப்புக்கு மேலேயும் மாட்டி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கிறத வந்து டைட்டாக பிடிக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வயரை இப்படி மேலே எடுத்து போட்டு 2வது வயரை ஒரு லூப்புக்குள்ளே கோர்த்துடுறோம். 3வது வயரை வந்து 2 லூப்புக்குள்ளேயும் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு பலரும் இந்த மாதிரி பழகிட்டு கூட அடுத்து நம்ம கூடைகள் போடலாம். நெல்லிக்காய் கூடையில் என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டு வந்துடுது. அடுத்து ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து 2வது முடிச்சு போடணும். ரெண்டாவது முடிச்சுக்கு ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வயரை இந்த மாதிரி சுற்றி அந்த வயர் ரன்னிங் வயர் அப்படி ஒரு ரவுண்ட் சுற்றி பிடிச்சிக்கிறணும். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஒரு வயரை 2தையும் சுற்றிட்டு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு இந்த சைடில் உள்ளதை மேலே வச்சுட்டு அடுத்து இந்த ஒயிட்டை ஒரு ஹோல்லையும் 2வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வச்சமாக்கும் நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். மீதமுள்ள வயரை இந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் செய்கிறப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கிறது. அந்த வயரும் வேஸ்ட் ஆகாமல் ஆயிடுது. இந்த மாதிரி ரன்னிங் வயர் அளந்து இந்த எண்டில் வந்து கட் பண்ணி விட்டுறணும். அடுத்து கீழே 2 முடிச்சு போடணும். அதை அப்படியே மேலே திருப்பிட்டு ரன்னிங் வயர் வச்சு எடுத்து போடணும். அந்த மாதிரி ஃபஸ்ட் வயர் விட்டுட்டு 2வது வயரை மடிச்சுக்கணும். அளந்து வயர் எவ்வளோ ரன்னிங் வயர் வருதோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒயிட் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வயரை இந்த வயரோடு சேர்த்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்து ரன்னிங் வயர் 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு மாட்டி 2டையும் வச்சு பிடிச்சிக்கிறோம். இது மாதிரி மேலே உள்ள வயரை தூக்கி மேலே வச்சுட்டு அடுத்த வயரை ஒயிட்டுக்குள்ளே கோர்க்கணும். ஒரு லூப்புக்குள்ளே 2வது வயரை வந்து 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வச்சா அடுத்த நாட்டு வந்துடுது. வந்துடுச்சு. அடுத்து நம்ம 2வது நாட் போடுறோம். அதை லூப்பு அந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள வயரை இப்படி ரவுண்ட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். 3வது வயரை 2டையும் சேர்த்து லூப் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு மேலே இந்த சைடில் உள்ளதை மேலே வச்சுட்டு அடுத்து ஒரு வயரை ஒரு ஹோல்லையும் இன்னொரு வயரை 2 ஹோல்லையும் மாட்டி டைட் வைக்கணும். நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு இதுதான். இதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு அடியில் ஒரு நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு
ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணிடுறோம். அளந்து கட் பண்ணிடணும். அளந்து மடித்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒயிட் கலர் வயரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சமாக கோர்க்கறதுக்கு வயர் விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு சாதாரண நாட்டு எப்படின்னு வயரை மடித்து வச்சு பக்கத்தில் உள்ள வயரை இந்த வயரை சுற்றி பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மடித்து மேலே வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறத அந்த லூப்புக்குள்ளே கோர்த்தமாக்கும் சாதாரண நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருது. அடுத்து நம்ம சிவன்கன் போடணும். சிவன்கனுக்கு மேலே உள்ள வயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறணும். அடுத்து ரன்னிங் வயரை இப்படி மடித்து உள்ளே கோர்த்துட்டு மேலே மடித்து 2 வயர் ஒன்றை பார்த்தாப்புல இருக்கணும். பள்ளமாக இருக்கிற 2 ஒரே மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே மாட்டிட்டு மேலே அந்த மடித்து வச்ச வயரை கீழே இழுத்து இந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்து வெளியே எடுத்துட்டு டைட் வச்சா நம்மளுக்கு சிவன்கன் கிடைக்கும். இந்த சிவன்கன் கூடைக்கு ஒரு நாட்டு சாதாரண இந்த மாதிரி மடித்து போடணும். அடுத்து சிவன்கன் மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வச்சு சாதாரணதுக்கு இப்படி மடித்து நல்லா லூப் ஃபார்ம் பண்ணி அதில் கோர்த்தமாக்கு சாதாரண நாட்டு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம சிவன்கன்னுக்கு பக்கத்தில் உள்ள வயரை லூப் மாதிரி வச்சு மடித்து பரட்டி வயரை பிடிச்சிக்கிறணும். அப்படி மடித்து இந்த மாதிரி மடித்து வயரை மல்லாக்க வச்சு பிடிச்சிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரை லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே மேலே இழுத்துட்டு டைட்டு வச்சா நம்மளுக்கு சிவன்கன் வந்துடும். சிவன்கன் எப்படி போடணுன்றத எப்படி நாட் போடணுன்றது என்னுடைய சேனலில் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. இதுலேயும் நான் சொல்லித்தரதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஒரு நாட்டு சிவன்கன்று ஒன்று சாதா போட்டால் தான் நம்மளுக்கு அந்த சிவன்கன் அந்த நீளம் அந்த இது வரும். அதனால் மாற்றி போடணும். கவனமாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வயரை மடித்து லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிக்கணும். உள்ளே கோர்த்துட்டு டைட் வச்சா நம்மளுக்கு சிவன்கன் வந்துடும். இது சிவன்கன்னு. சிவன்கன்னுக்கு லெஃப்ட் சைடில் அந்த வயர் வரும். சாதாரண நாட்டுக்கு ரைட் சைடில் அந்த மேலே உள்ள வயர் வரும். அதையும் பார்த்தா உங்களுக்கு புரியும் எது சிவன்கன்னு எது சாதாரண நாட்டுன்னு. அதாவது இது சாதாரண நாட்டு ரைட் சைடு வருது. இது சிவன்கன்னுக்கு லெஃப்ட் சைடு மேலே உள்ள வயர் வரும். இதை அப்படி லூப் ஃபார்ம் பண்ணி மடிச்சுக்கிறணும். இந்த ரன்னிங் வயரையும் இதே மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே வச்சு இந்த கீழே உள்ள வயரை அந்த லூப்போடு மாட்டிடணும். மாட்டிட்டு வயரை டைட் பண்ணால் நம்மளுக்கு சிவன்கன் வந்துடும். அடுத்து சாதா லூப் ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு சுற்றிட்டு கீழே உள்ளவர் மேலே வச்சுட்டு இந்த சைடில் உள்ளதை லூப்புக்குள்ளே கோர்த்தமாக்கு சாதாரண நாட்டு வந்துடும். இப்போ இதில் 3 நாட்டு நம்ம போகிறோம். சாதாரண நாட்டு, சிவன்கன் நாட்டு, நெல்லிக்காய் நாட்டு 3 நாட்டு போட்டு இந்த பென்சிலான்னு பின்னுறோம். அப்போ நீங்கள் இந்த இதில் 3 நாட்டும் கற்றுக்கலாம். இந்த கோர்க்கிறோம்ல அந்த வயரை அப்படி இழுத்து 2 ஒன்று பார்த்த மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே வச்சிடணும். அதுக்கடுத்து கீழே உள்ள வயரை லூப்புக்குள்ளே கோர்த்து எடுக்கணும். அப்புறம் மேலே உள்ளதை இழுத்து சைட்லேயும் டைட் வச்சா நம்மளுக்கு சிவன்கன்று. அடுத்து சாதா நாட்டு. இது முடிக்கிறது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போடணும். அது எப்படின்றத சொல்லித்தரேன்.
ஏணிப்படி முடிச்சுக்கு மேலே உள்ள வயரை கீழே இழுக்கணும். மேலே கீழே இழுத்துட்டு அதை மேலே திருப்பி 1 இன்ச்சுக்கு இழுத்துட்டு ரன்னிங் வயரை சிவன்கனுக்கு மடித்து வைப்போம்ல அதே மாதிரி மடித்து உள்ளே வச்சுட்டு அந்த பின்னாடி இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். இந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு நம்ம டைட் வச்சோமாக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். அடுத்து ஒரே ஈவனாக வந்துடுது. அடுத்து வந்து நம்ம ரன்னிங் வயரை அடுத்த முடிச்சில் வந்து ஆரம்பிக்கணும். சாதாரண நாட் போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து சிவன்கன் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முடிச்சு வந்து சாதாரணது போடணும். அடுத்தது வந்து சிவன்கன்று இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே கோர்த்து கீழே உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். இப்படி டைட் வச்சுட்டு சாதாரண நட்டு அடுத்து மேலே உள்ள அந்த வயரை மடித்து வச்சுட்டு ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து உள்ளே கோர்த்துட்டு கீழே இழுத்து வயரை இந்த லூப்புக்குள்ளே கோர்த்துடணும். கோர்த்துட்டு டைட் வைக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு வர்றப்போ நம்மளுக்கு அந்த நாட்டு வந்துடும். மடித்து அந்த வயர் வந்து மல்லாக்கா இருக்கணும். கீழே அந்த கையில் பிடிச்சிருக்கிற வயரு இழுத்து இதுக்குள்ளே கோர்க்கணும். ஏணிப்படி முடித்து இந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சுட்டு கீழே இழுக்கணும். கீழே அந்த பின்னாடி இருக்கிற வயரை வந்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்துடணும். லூப்புக்குள்ளே கோர்த்து வெளியே எடுத்துட்டு மேலே உள்ள வயரை கீழே இழுத்து டைட் வச்சோமாக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். திருப்பி அந்த வயரை கீழே ஓடி இழுத்துட்டு அதை அடுத்த நாட்டில் இருந்து லூப் ஃபார்ம் பண்ணி நம்ம நாட் போடணும். மேலே அந்த வயரை இப்படி மடித்து வச்சுட்டு ரன்னிங் வயரை இப்படி 2ஆக மடித்து உள்ளே கோர்த்துட்டு கீழே இழுத்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து எடுத்துட்டு டைட் வைக்கணும். சிவன்கன்று அந்த நாட்டு போட்டு முடிச்சுட்டு அந்த சிவன் கண்ணு மாதிரி வருதில்ல அது வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அது கோணல் மானலாக இருந்தால் நீங்கள் நாட் போட்டது சரியில்லைன்னு அர்த்தம். அதையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே போடணும். இல்லாட்டி ஒரே நாட்டை 2 தடவை போட்டாலும் அந்த கண் வந்து கரெக்டாக வராது. அதனால் 1 சாதாரண நாட்டு 1 சிவன்கன்று இப்படி மாற்றி மாற்றி போடணும். அந்த மாதிரி போட்டு வரப்போ நம்ம அந்த கண் கரெக்டாக வருதான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே போடணும். அப்படி மாறி இருந்துச்சுன்னா கழட்டிட்டு திருப்பி மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நான் வந்து ஒரு 11 லைன் போட்டிருக்கேன் பென் ஸ்டாண்டுக்கு.
ஒவ்வொரு தடவையும் முடிகிறப்ப நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுட்டே வந்தால் அது வந்து லைன் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், மேலே ஏற்றி இறக்கம் இல்லாமல். அதுக்காகத்தான் இந்த மாதிரி சிவன்கண் போடுறது. வயிறு மேலே 1 இன்ச்சு தூக்கிட்டு அதை டைட் வச்சு இது பண்ணால் நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். அடுத்த நாட்டில் தான் நம்ம அடுத்தது ஆரம்பித்து போடணும். சிவன்கண் கூட எப்படி போடணுன்றது என்னுடைய சேனலில் இருக்குது. ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணுன்றது என்னுடைய சேனலில் இருக்குது. அதையும் போலயே இருக்குது. அதையும் பார்த்து நெல்லிக்காய் முடிச்சு கூட பின்னலாம். சாதாரண நாட்டில் 2 ரோலில் எப்படி சாதாரண கூட பின்னலாம் அப்படின்னு நல்லா பின்னுறப்ப இழுத்து பின்னுறப்ப அழகாக ரோலில் போட்டு பின்னிருக்கிறேன். அதையும் பார்த்து இதே மாதிரி தான் கூடையும் போடணும். அதையும் போட்டு பழகிக்குங்க. மேலே மடிச்சு 2 ஒன்றா வச்சுட்டு ஒன்றை பார்த்த மாதிரி மேலே உள்ள வயரை இப்படி லூப்புக்குள்ளே கோர்த்து எடுத்து இந்த வெளியேக்குள்ளே கோர்த்துட்டு அதுக்கடுத்து டைட் வைக்கிறப்ப நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறது அந்த வயரை அப்படியே உள்ள ஓடி எடுத்துட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த நாட்டில் நம்ம லைன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி சாதாரண நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து சிவன்கண் நாட்டு போடணும். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். 11 லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த வயரை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை ஒரு நாட்டு விட்டு அடுத்த நாட்டில் கோர்த்து விடுங்க. ஒவ்வொரு லைனையும் கொஞ்சம் இதை வந்து பெரட்டி விட்டு கோர்க்க முடியாதனால அப்படியே கோர்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 4 லைனு ஒரு 3 நாட்லேயோ கோர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு லைனையும் கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கூடைகளுக்கு வந்து 3வது லைனில் கோர்ப்போம். இந்த இதுக்கு வந்து பென் ஸ்டாண்டுக்கு 2வது லைன்லேயே கோருங்க. ஃபஸ்ட் லைனை கோர்த்தா முடிச்சு கலண்டுரும். அதனால் 2வது லைனில் கோர்த்துட்டு எல்லாத்தையும் கோர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணிட்டா நம்மளுக்கு அழகான பென் ஸ்டாண்டு கிடச்சிருது. இதில் 3 லைன் நம்ம கற்றுக்குறோம், 3 நாட்டு.